ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பானு லிஸ்ட். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா சூப்பரான பிஸ்காஃப் சீஸ் கேக் தான். வீட்டிலே கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், அவ்வளோ டேஸ்ட்டு. நம்ம அதுக்கு ஃபஸ்ட்டு 75 கிராம் பிஸ்கெட் போட்டுக்கலாம். அதை பவுட்ரு பண்ணணும். அதுக்கு முன்னாடி 20 கிராம் பட்டரை லைட்டாக மெல்ட் பண்ணுங்கள். ரொம்ப மெல்ட் பண்ணிட்டிங்கன்னா நெய் மாதிரி ஆகிடும். லைட்டாக ஹீட் பண்ணி மெல்ட் பண்ணதுக்கப்புறமா நம்ம இந்த பிஸ்கெட்டு போட்டிருக்கிறோம்ல, அதுலேயே நம்ம போட்டு நல்லா மிக்சியில் ஓட்டி எடுத்துடலாம். நல்லா பவுட்ரு பண்ணணும். அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு பவுலு இல்லைன்னா உங்கள் வீட்டில் எந்த மாதிரி பவுல் இருக்கோ அதில் போட்டு நம்ம இந்த மாதிரி செட் பண்ணிவிட்டு ஒரு 1/2 hour ஃப்ரிட்ஜில் வச்சு எடுக்கணும். 1/2 hour கழிஞ்சதுக்கப்புறம் பாருங்கள், லேயர் சூப்பராக வந்திருக்குது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 50 கிராம் பிஸ்கெட் எடுத்துக்கலாம். 30 கிராம் மில்க் மேடு ஊற்றிக்கலாம். நான் இது கரெக்டான அளவு சொல்கிறேன். இது ஒரு 15 கிராம் பட்டர் எடுத்து மெல்ட் பண்ணிக்கங்க. கொஞ்சமாக பால் ஊற்றிக்கங்க. ஒரு 2 டீஸ்பூன் போதும். அப்புறம் தனியாக அதை 50 கிராம் எடுத்து வச்சதுக்கப்புறமா இது 150 கிராம் சீஸு. அப்புறம் பார்த்திங்கன்னா 25 கிராம் ஃப்ரெஷ் க்ரீம் எடுத்துருக்கிறேன். நம்ம எடுத்து வச்சுருக்கிறோம்ல 50 கிராம், அதையும் நம்ம இதில் போட்டு நல்லா அடித்ததுக்கப்புறமா இந்த மாதிரி க்ரீம் மாதிரி வரும். அதை நம்ம நல்லா அழகாக ஈவனாக ரெடி பண்ணி செட் பண்ணி இது ஒரு 1/2 hour ஃப்ரிட்ஜில் வச்சுருங்க. வச்சதுக்கப்புறமா மறுபடியும் எடுத்து நம்ம மீதி இருக்குல்லங்க, அதை நம்ம மேலே ஊற்றிட்டு இந்த மாதிரி பிஸ்கெட் பவுட்ரு பண்ணி போட்டு நடுவில் ஒரு பிஸ்கெட் வச்சு சாப்பிட்டு பாருங்கள். ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணாத முடியாதவங்க கண்டிப்பாக ஆர்டர் கொடுங்க. கண்டிப்பாக நான் ஆர்டர் எடுக்கிறேன். ப்ளீஸ் வாட்ஸ்அப் நம்பர் தான் கொடுத்துருக்குறேன். நீங்கள் வாட்ஸ்அப்பில் சொல்லுங்கள்.